ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. பாட்ஷா திரைப்படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 29 சிங்கப்பூரில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை எடுத்த சத்யா மூவிஸோடைய 30ஆம் ஆண்டு விழா இது. ஸோ அதையொட்டி இந்த படத்தை வந்து புது வெர்ஷன், அதாவது 4K டால்பி அட்மாஸ் சவுண்டில் ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை வந்து புது டெக்னாலஜியில் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சில திரையரங்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த திரையரங்குக்கான லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ யாரெல்லாம் சிங்கப்பூரில் இருக்கீங்களோ அவங்களுக்கு பாஷாவை ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனில் பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் புக்கிங்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குது. புக் மை ஷோவும் டிஸ்ட்ரிக்ட் ஆப் ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னாக்கா 12 மில்லியன் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா விற்றுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய தருணம் எனக்கு தெரிஞ்சு 12 மில்லியன் வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ நான் ரெடி பண்ணும்போது கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ எனி டைம் இன்றைக்கி எப்போ வேணாலும் இந்த 12 மில்லியன் டிக்கெட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிராஸ் பண்ணிவிடும் அப்படின்றது தான் லேட்டஸ்டான அப்டேட். இது ஒரு முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது ஹிந்தியில் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நிறைய பேர் கேட்டுக்கிறது ஹிந்தியில் எந்த அளவுக்கு வசூல் வந்துருக்குன்னு கேட்டீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு முந்தானத்து நினைக்கிறேன் 40 கோடி தாண்டிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணல. ஆனால் ஹிந்தியில் இன்றைக்கி தேதிக்கு நம்ம 2.0 படத்துக்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ் சினிமாவில் கூலி திரைப்படம் தான் அதிக வசூலில் ஈட்டிய படம். ஸோ 2.0 எந்த அளவுக்கு வசூலுக்கு வச்சுருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 3 டிஜிட் நம்பர்ஸில் வந்து கலக்கி இருந்தது. அதுக்கு அடுத்தது நம்ம தமிழ் சினிமாலேருந்து அதிகமாக பாலிவுட்டில் வசூலுக்கு வச்ச படம் டப்பிங்கில் அப்படின்னு பார்க்கும்போது கூலி தான். ஸோ முதல் 2 இடமே ரஜினி சார்கிட்ட தான் இப்போ இருக்குது. ஸோ பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோடைய வரவேற்பு அங்கே சிறப்பாக இருக்குங்க பாலிவுட்டில். அதுதான் முக்கியமான காரணம். நீங்கள் போய் டிக்கெட் புக்கிங் ஆப்பில் போய் பார்த்தாலே தெரியும். நேற்று, அதாவது இன்றைக்கி கூட விநாயகர் சதுர்த்தி லீவுலாம், ஆனால் நேற்று நிறைய திரையரங்களா, அதுவும் ஈவினிங் ஷோஸ், நைட் ஷோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 70% மேலே ஆக்குபென்சியோடு இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்க்குறீங்க. ராஜ்கோட்டுன்றது எங்கேயோ இருக்குது அந்த ஊரில், நார்த் இந்தியாவில். அந்த ஊரில் கூட பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங்ஸில் பாருங்கள், கோரக்பூரில் பாருங்கள், அதே போல் நாக்பூர், பாட்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஊரில் இந்த படத்துக்கான சிறப்பான ஒரு வரவேற்பு இருந்திருக்கு. நேற்றுக்கே 60 to 70% ஆக்குபென்சியில் போயின்னு இருக்குனாக்கா அப்போ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து நார்த் இந்தியாவில் நிறையா ஹவுஸ்ஃபுல் காட்சிகளை நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.